தக்காளியோட சைஸில் பாருங்கப்பா, கொத்து கொத்தா இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படி குளிர்ச்சியாக இருக்குது. அழகா வளமாக செழிப்பாக. நாங்கள் கூடுதலாக வந்து இங்கே ஜாமுக்காக வேண்டி இதை பறித்து கொண்டு போயிட்டாங்க. அதாவது இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்குள்ளே வந்து நீங்கள் இங்கே வாரண்டா வந்து பாலெல்லாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கொள்ளலாம். இந்த நேச்சுரலான டேஸ்டல் வந்து அப்படியே இருக்குது. இந்த தண்டை வந்து நீங்கள் பறித்து சீவி க்ளீன் பண்ணிவிட்டு இதுதான் கோனிஷம். முழுக்க இந்த ஏரியா முழுக்க வந்து கத்திரிக்காய் தான். நல்லா பலாண்டு உங்களை கொத்தா கிடக்கு. கொச்சிக்காய் என்று சொல்லுவோம் ஊரில். வணக்க நண்பர்களே, உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு வந்து அதாவது நாங்கள் கோயில் திருவிழாக்கெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் களைச்சி போயிட்டோம். அதனால் நல்லா சமைச்சு சாப்பிட்றதுக்காக வேண்டி மரக்கறி பிடுங்க வந்திருக்கிறோம். அதாவது இது வந்து வில்தான், ஃபேம்து வில்தான்னு சொல்லி ஒரு இடம். இங்கே வந்து எக்கச்சக்கமான ஏக்கர் கணக்கில் வந்து விவசாயம் செஞ்சு கொண்டிருக்காங்க. அதில் நீங்களே வந்து இங்கே வந்து பிடுங்கி கொள்ளலாம். என்னோட வந்து என்னுடைய நண்பர் வந்திருக்காரு. வணக்கம். இவர்கிட்ட இடத்துக்கிட்ட தான் இருக்குது இது. இவருக்கு கொஞ்சம் கூட தெரியும் இந்த ஃபார்மை பற்றி. அப்போ சொல்லுங்களேன் இந்த ஃபார்மை பற்றி கொஞ்சம். இந்த ஃபார்மில் நம்ம ஸ்ட்ராபெரி பிக் பண்ணிக்கலாம், ஆப்பிள் சீசன் ஆப்பிள். இப்போ வந்து நல்ல மரக்கறி சீசன் தானே, மரக்கறி எல்லாம் இருக்குன்னு. அப்புறம் பம்புவாஸ், அப்புறம் சலாட், அப்புறம் எல்லாமே பண்ணிக்கலாம். மற்றது சின்ன பசங்களோட வந்து ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம். என்ன நிறைய எக்கச்சக்கமான மரக்கறிகள் இருக்குது. மற்றது ஃப்ரூட்ஸ்களும் இருக்குது, என்ன பல வகைகள் இருக்குது, பூக்கள் இருக்குது. நீங்கள் புக்கே செஞ்சு கொள்ளலாம். கால்நடைகள் அது வேறு. மற்றது வந்து கூடுதலான இடத்துல வந்து நீங்கள் பிக் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் மிருகங்களை பார்க்க இல்லாத. ஆனால் இங்கே வந்து கறவை மாடு இருக்குது. என்ன கறவை மாடு, மற்றது ஆடு இருக்கா? ஆடு, கழுதை. ஓகே, அப்போ வாங்க இந்த காணொலிக்குள்ள போகலாம். இதுதான் ஃபார்முடைய வந்து என்ட்ரன்ஸ். நல்ல பார்க்கிங்களும் இருக்காங்கால பாருங்க. அங்கால நல்ல பார்க்கிங்கள் எல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னால் தொடக்கத்திலே பூக்கள் இருக்கு. என்ன இந்த பூக்களை பார்த்தா என்ன பூக்கள்? சாமந்தியா இல்லாட்டி பொக்கே பூக்கள் இருக்குது. மற்றது இங்கால பாருங்க, உடனடியாக வந்து இங்கால கூஜத்து இருக்குது. இது வந்து ஒரு வகை என்னன்னு சொல்கிறது, இதில் தமிழுக்கு என்ன இதில் பேர் வந்து வெள்ளரிக்கா மாதிரி, சுரக்காவா? ஓகே, சுரக்கா மாதிரி. பட் இவங்க உள்ளது பேர் வேறு. ஆனால் இது கொஞ்சம் முத்தல், கொஞ்சம் முடிஞ்சால் நாங்கள் பறிக்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் வர தொடங்குது. ஆனால் பறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கூடுதலாக நாட்கள். இந்த இதில் இருக்கிறதெல்லாம் பறிச்சிருக்காங்க பாருங்க. இது முழுக்க வந்து இந்த குருஜத்துன்னு சொல்லிய ஒரு வகை சுரக்கா. இந்த முறை அதாவது இப்போ தான் வந்து நல்ல சீசன் உண்டு. இப்போ வந்தீங்கன்னா வந்து நல்ல பழங்கள், நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் பறித்து கொள்ளலாம். அங்கால வந்து சலாத் இருக்குது. சலாதுன்னா நீங்கள் என்னது, இது வந்து கோர்ஜத். ஒன்றையும் காண இல்லையே கோர்ஜத்தா? ஓகே, இங்கே பாருங்கள் கோர்ஜத் எல்லாம் அப்படி பூக்களும் என்ன பூத்து கொண்டே இருக்குது. பெருசுகள் எல்லாம் நடுவில் இருந்தால் போய் பார்ப்போம்மா. நடுவுக்கு போமா கொஞ்சம் வாங்க, நடுவால் போய் காட்டுறோம். பெரிய கோஜத்தெல்லாம் இருக்கும். என்ற இடையில எல்லாம் வந்து பறிச்சிருப்பாங்க. பாருங்க இப்படி இருக்கண்டு. இது இந்த முழுக்க வந்து நல்லா இருக்குது. பெருசாலும் இருக்கேன்னு நடுவுக்குள்ள. இங்கே பாருங்க. பாருங்க, குழந்தை பிள்ளைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு விருப்பம் தானே இப்படி காய்கறிகள் எல்லாம் பறிக்கிறது. கொஞ்சம் நடுவுக்கு போனேன்டா இன்னும் பெரிய இதுகளை பார்க்கலாம். வந்து வக்கம் சீசன் என்றபடியால் வந்து நிறைய பேர் வந்து பறிச்சிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் ஜூலையிலேயே வந்து நல்லா இங்கே காய்கறிகள் வந்து இந்த வர தொடங்கிடும். அதனால் ஏர்லியாகவே வருவாங்க. பார்த்துட்டு போவோம் பூக்கள்களை. இங்கே பாருங்கள் பூக்கள் எல்லாம் இருக்குது. இந்த பூக்களோட பேர்கள் வந்து அதில் போட்டிருந்தாங்க. மெஃப்லியர்ன்னு நினைக்கிறேன். மெஃப்லியர் பூக்கள்னு சொல்லி. இது வந்து புக்கேக்கு பாவிக்கிற பூக்கள். எஸ், ஒரு வகை பூக்கள். இது மனமான்னு பார்ப்போம். மனம் இல்லை, ஆனால் சிலது ரோஸ்களும் இருந்ததில்ல. ஒருவேளை வந்து வடிவுக்காக வேண்டி இந்த பூக்கள் வச்சுருப்பாங்க. நல்லா இருக்கு. ஆனால் இது வந்து ரெட் கலர், இங்கே ஒயிட் கலர் வேறு இருக்குது.
இந்த பூக்கள் வாசம் இல்லை. அடுத்த வந்து எங்களுடைய காய்கறி, அதாவது கொச்சிக்காய் என்று சொல்லுவோம் ஊரில். மற்றது மிளகாய். மிளகாய் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இது வந்து அண்டா வந்து கொஞ்சம் காரம் குறைஞ்ச மிளகாக்கள். பஜ்ஜி மிளகாவா? ஆமாம், பஜ்ஜி மிளகா. சின்ன மிளகாவும் அங்கால இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்பான மிளகாக்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இது பாருங்கள் மிளகாலாம் அப்படி இருக்குன்னு. சிலது பழுத்துட்டு அப்படியே பழுத்து அதிலே விட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து கூடுதலாக மிளகா வந்து சீட்ஸுக்கு முடுவாங்க. சில வேளை வேறு ஏதாவது சோஸுகள் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க இப்படி மிளகா அப்படியே குத்து குத்தா கிடக்கு. நம்ம இங்கே வந்து பெருசாக மிளகா பாய்க்கிறதில்ல தானே, அதான் இங்கே பறிக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மிளகா. எங்களுக்கு மிளகா தானே இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மிளகாண்டு. இவ்வளோ கொத்தா கிடக்கு. இல்லை அப்படியே காஞ்சி போய் கிடக்கு. காரம் பார்த்தேன். அப்படியே அங்கால கத்தரிக்காய் வர இருக்குது. வாங்க அப்படியே கத்தரிக்காய் பார்ப்போம். போய் கத்தரிக்காய் பார்த்தீங்களா? நம்ம ஒரு கத்தரிக்காண்டா அந்த மாதிரி கத்தரிக்காய் கொஞ்சம் பறிப்போமா? அதான் சின்னதில் காட்டி போட்டு இதில் முழுக்க கத்தரிக்காய். இதுதான் வந்து சீசன். இந்த சீசனில் வந்தீங்கன்னா வந்து மரக்கறிகள் வந்து நீங்கள் பறித்து கொள்ளலாம். எங்களோட ஊர் மரக்கறிகள், அதாவது கத்தரிக்காய், மிளகாய் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கால பழங்கள் வேறு இருக்குது. பழ வகைகள் எல்லாம் இருக்குது. வாங்க கொஞ்சம் கத்தரிக்காய் கொஞ்சம் பறித்து போட்டு அப்படி அங்கால இது நல்லம்மா வெட்டி. இது ஓகேண்ணே. பாருங்கள் நல்ல பழாண்டு கத்தரிக்காய் இருக்குது. எங்களுக்கு பெருசாக காய்கறி தேவையில்லை தானே. இந்த படியால் வந்து நாங்கள் கொஞ்சமாக தான் பறிக்க போகிறோம். இது கொஞ்சம் நல்ல கத்தரிக்காய். ஓகே, அங்கால பார்ப்போமாங்க. நடுவில் போக வந்து கொஞ்சம் நல்ல கத்தரிக்காய் இருக்குது. இந்த இக்கனை மற்ற கத்திரிக்காய்கள் வந்து பிடிங்கிருப்பாங்க. இங்கே பாருங்க, இல்லை கத்திரிக்காய் எவ்வளோ வந்து கொத்து கொத்தா கொத்து கொத்தா கிடக்கு கத்திரிக்காய். அங்கால போய் பறிப்போம். உங்களுக்கு வீடியோக்காண்டி கொஞ்சம் கத்தரிக்காய்கள் பறிக்கிறோம். ஏன்னா வந்து இங்கே இப்போதைக்கு வந்து தேவையில்லை. இதை வந்து போத்திக்குமாருக்கு தான் கொடுக்க போகிறேன். கூட வந்து பெருசாக என்ன வேறு வந்து இருக்குதானே பறிச்சிருப்பாங்க என்ன நிறைய பேர். ஆனால் பெருசாக பெருசாக சைஸும் டேஸ்ட்டாக இருக்காது. பெரிய கத்திரிக்காய் இருந்தாலும் இது வந்து சின்ன கத்திரிக்காய். இது முழுக்க இந்த ஏரியா முழுக்க வந்து கத்திரிக்காய் தான். அங்காலையும் கத்திரிக்காய் இருக்குது. அங்கால போய் பார்ப்போமா? ஏக்கர் கணக்கில் கத்திரிக்காய் செய்கிறாங்க போல இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கத்திரிக்காய் வந்து லேஸில் கிடைக்காது. இருந்தாலும் இவ்வளோ செய்யும்போது கொஞ்சம் இத்தாலியன் ரெஸ்டாரண்ட்டுகளுக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுவாங்க கத்திரிக்காய். பட் ஸ்பானிஷ் குசின்லேயும் வந்து கூடுதலாக கத்திரிக்காய் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பூக்கள் பூத்துக்கொண்டே இருக்குது. நான் நினைக்கிறேன் இன்னும் 1 மாதத்துக்கு கத்திரிக்காய் இங்கே இருக்கக்கூடும். இது ஓகே. இன்னும் ஒரு கத்திரிக்காய் பறித்தா போதும். என்ன வீடியோவுக்கு தான் இந்த கத்திரிக்காய்கள் பறித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த இடம் வந்து அதாவது எஸ்ஓனுக்கு கிட்ட, அதாவது எஸ்ஓன் ரீஜன் பாரிஸ்லேருந்து ஒரு 30-40 நிமிஷம் இருக்கும் வாரத்துக்கு. இங்கே சக்லே ஓசை தானே, ஓசைக்கு கிட்ட எல்லாம் இருக்குது. உங்களுக்கு அட்ரஸை போட்டு விட்றேன். இப்போ தான் சீசன். இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய காய்கறிகள், பூக்கள், மற்றது பழங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க அப்படியே இன்னொரு கத்திரிக்காவை பறித்து கொள்வோம். பார்க்க அழகாக இருக்கேன் எங்களோட கத்திரிக்காய்கள். இவ்வளோ பெருசாக நம்மளோட பாஸ் பெருசாக ஒரு கத்திரிக்காவை ஃபைன் பண்ணியிருக்காரு. அதை போய் பறிப்போம். இங்கே அதான் பெருசு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. எங்களுக்கு வந்து அந்த மீடியம் சைஸ் தான் ஓகே. அதில் நிறைய இருக்கலாம். இடைக்கடையில் பூந்து போகிறோம். பரவாயில்ல, இது ஓகே. இங்கே வந்துடு.
ஓகே 4 கத்தரிக்காய், 1/2 கிலோ கத்தரிக்காய் பறிச்சாச்சு. அது போதும் எங்களுக்கு. இது முழுக்க வந்து கத்தரிக்காய். எக்கச்சக்கமான இடத்துல வந்து கத்தரிக்காய் போட்டுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் போல் இருக்குது கத்தரிக்காய். இது ஒரு வித்தியாசமான கத்தரிக்காவாக இருக்குது. இது கொஞ்சம் சின்னன் போல். இது கொஞ்சம் வித்தியாசமான கத்திரிக்காய். யா பட் பெருசாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்காது கத்திரிக்காய். அதனால் ஓகே, இன்னும் பூத்து கொண்டே இருக்குது. டைம் இருக்குது, வாங்க. இதுக்கு வந்து கத்திரிக்காய் நாங்கள் அப்படியே எங்களை சலாடு போகிறோம். க்ரோசரின்றன்னு சொல்லி ஒரு சுவத்த பழம் உண்டு. அந்த பழமும் வச்சுருக்காங்க எங்கால. இதில் பூ மரங்கள் வர நினைக்கிறேன். அதுவும் ஒரு பழ வகையிலாண்டு கிட்ட போய் பார்த்து சொல்கிறேன் என்னென்னு. இப்போ வந்து நாங்கள் சலாட் ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். அதாவது தெரியும் தானே, சலாடுன்னா வந்து இங்கே எங்களுடைய ஃப்ரெஞ்சுக்கார மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இது லேட்டஸ் இனம், அதாவது சலாத்துலேருந்து லேட்டஸ் இனம் சலாத்துன்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் பொதுவாக சொல்கிறது. ஆனால் லேட்டஸ் இங்கே பாருங்கள், ஒரு கீரையும் இருக்குது. இது நம்மளோட உள்ள கீரை தானே, இது தெரியுமா? இது ஒரு வகை கீரை உண்டு. பட் ஆனால் சாப்பிடலாம். பட் ஆனால் ஒழுங்காக வளர்க்காதபடியில் வந்து நாங்கள் எடுக்கல. பட் இது ஒரு வகை கீரை. இது முழுக்க வந்து சலாட் தான். சலாத் நல்லா போகும். ஏன்னாண்டா இங்கே வந்து குளிரோ இல்லாட்டி வெயிலோ சலாட் கூட சாப்பிடுவாங்க. வெயில் டைமில் வந்து நல்லா சலாட் சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கால வந்து சிவப்பு சலாட் இருக்குது, இங்கால வந்து பச்சை சலாட் இருக்குது. நல்லா பறிச்சிட்டாங்கன்னு எல்லாத்தையும் பாருங்கள், வேரோடு பறித்து கொண்டு போயிட்டாங்கப்பா. நாங்களும் பறித்து காட்டலாம், ஆனால் எங்களுக்கு தேவையில்லை. அதனால என் வீணாக உண்டை பறித்து பழுதாக்குறதுக்காண்டி. முழுக்க வந்து சலாட் தான். நீங்கள் வேணுமெண்டா சலாட் எல்லாம் பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படித்தான் வந்து இங்கே சலாடை வந்து உருவாக்குறாங்க. இப்போ தான் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன சின்ன இதுகளில் உள்ளே வளர்த்துட்டு திரும்ப கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க. பிறகு வெயிலில் வந்து அப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர்ல டக்குன்னு வளர்ந்துடும் சலாட். நல்ல பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்காங்க. என்னென்னா வேறு புல்லுகள் வளரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்காங்க. வேறு இது முழுக்க வந்து சலாட் தண்ணி விட்டுருக்காங்க. இதையும் காட்டிக்கொள்கிறேன். இது வந்து முதல் சலாட். அது வந்து வளர்ந்த பிறகு எப்படி சலாட் இருக்குன்னு சொல்லி. அங்கே வந்து ரெட் கலர் சலாடும் இருக்குது. கோனிஷோன்னு சொல்லி, கோனிஷோன் தெரியும் தானே, சின்ன வெள்ளரிக்காய் மாதிரி பிக்கிள்ஸ் எல்லாம் செய்வாங்க. புளிப்புக்கு நல்லா, புளிப்பில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து சின்ன காயலாக தான் வரும். அதை பார்ப்போம்பாங்க. இது முழுக்க கோனிஷம். மற்றது போத்தில் போடுவாங்க, அதாவது சின்ன போக்கலில் போட்டு அதுக்குள்ளே வந்து வினிகிரி எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த காய். அதை காட்டுறேன், இங்கே காட்டுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் கோனிஷம். கொஞ்சம் முள்ளாக இருக்கும். ஒரு வெள்ளரிக்காய் இனம்தான். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. எனக்கு சின்னது வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்னது வந்து அப்படியே அந்த பதத்தில் தான் பிடுங்கிறது. அதனால் ஒரு பெருசாகவும் பிடுங்கலாம். ஆனால் சின்னதாக பிடுங்கினா வந்து அந்த பிக்கிள் செய்கிறதுக்கு, ஊறுகாய் செய்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஆனால் இங்கே நிறைய கீரைகள் இருக்குது. இதெல்லாம் கீரை வகைகள். ஒன்று பிடுங்கி சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனால் சின்னதாக இருந்தால் கொஞ்சம் புளிக்குமான்னு நினைக்கிறேன். சொல்கிறேன் அப்படி இருக்கேன். இதுதான் எனக்கு பிடிச்ச சைஸ். இங்கே எஸ், இதுதான். இந்த சைஸாக பிடிங்கினா தான் தெரியும் தானே, ஊறுகாய் போடுறதுக்கு உதவும். அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. இதை வந்து அந்த வினிகிரியில் போட்டால் தான் அந்த புளிப்பு தன்மை வரும். நல்லா இருக்கு. வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இல்லை, சின்னதாக போடுவாங்க, பெருசாகவும் செய்வாங்க. சிலதுகளுக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சின்ன பிக்கிள்ஸும் போடுவாங்க. ஆக பெருசாக இருந்தால் என்ன பார்த்து ஒரு ஆளுக்கு பசிக்குது. வேணுமா ஒன்று பெருசு? ஆகா, சின்னதாக இருந்தாலும் பெருசாக இது டேஸ்ட்டாக இருக்கும். பெருசான்னு பார்த்தா நம்ம நண்பரும் சாப்பிட போகிறாரு. இருந்தாலும் பெருசாக இது இல்லை, வளர்ச்சி இல்லை. நல்லா இருக்குது. இதுதான் ராஸ்பெரி.
நல்லா இனிப்பாக இருக்கு. நம்மளே இது நிறைய கொத்து கொத்தாக கிடக்கும். இந்த முறை ஒரு வேளை தண்ணி இல்லாத காரணமத்தால் வரையில் போல இருக்கேன்னா யா வெயிலும் கூட. மாம்பழத்தோட அந்த டச் ஒன்று இருக்குது. வாங்க உள்ளே இருக்கான்னு பார்ப்போம். என்ன அப்படியே விரும்பினா தான் அப்படியே இப்படி இங்கே சாப்பிட்றதுல வந்து கணக்கு இல்லை. சாப்பிட்டு அப்படியே வாங்குறத வாங்கிட்டும் போகலாம். அப்படித்தான் நாங்கள் அப்படியே வெள்ளரிக்காய் உள்ளுக்கு போமா உள்ளே போய் எடுப்போம். உள்ளுக்கு நல்லா இருக்கும். வேண்டாம் இதில் வந்து போர்டர் தானே கூட போய் பறிச்சிருப்பாங்க. இங்கால சோளன் வேறு போட்டிருக்காங்க. சோளன் எந்த நேரம் வந்து கொண்டே இருக்கும். இங்கே கூடுதலாக மாட்டுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க தொடக்கத்திலே நல்ல காய்கறி இதாக இருக்குது. ராஸ்பெரி நல்ல வெயில் அண்டபடியால் இனிப்பாக இருக்குது பழங்க. ஆனால் கூடுதலாக வந்து கொத்து கொத்தாக இருக்கும். ஒரு வேளை ஏதோ வருத்தமாக இல்லாட்டி பறிச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல நல்ல பழம் தான். ஓகே ஓகே இவருக்கு கூட தெரியும் தானே. ஏன்னா இங்கே வந்து ஜாமுகள் இதெல்லாம் பண்ணுறாங்க. வேறு வழியில் வந்து நீங்கள் அப்படியே பறிக்க இங்கே விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அங்கேயே வேண்டிட்டும் போகலாம் ஈஸியாக வந்து. ஏன்னா இங்கே பாருங்கள் கூடுதலாக வந்து இங்கே ஜாமுக்காக வேண்டி இதை பறித்து கொண்டு போயிட்டாங்க. அதனால் கிடைச்சதெல்லாம் எடுக்கிறேன். ஏன்டா இது முழுக்க வந்து சரியான ஏக்கர் கணக்கில் வந்து ஃபம்பாஸ் எல்லாமே ஏக்கர் கணக்கில் தான் இருக்குது. பாருங்க இப்படி தான் இது பறிக்கிறது. இதுக்கு வந்து கேக்குக்கும் போடுவாங்க. இது தனியாக வேண்டிய கேக்கும் செய்வாங்க. நான் நினைக்கிறேன் இது ஃபுல்லாக வந்து கேக்குகள் ஜூஸுகளுக்கு வேண்டி வந்து பறித்து கொண்டு போயிட்டாங்க. ஜாமுக்கு நல்லாயிருக்கும். தாக நீங்கள் யூஸ் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாமுக்கு பார்க்கலாம். அதோட இனிப்பாக இருக்குது. அதான் ஒரு இது இந்த நேச்சுரல் ஃப்ளேவராக இருக்குது. மருந்துகள் ஒன்றும் அடிக்காமல் அப்படியே நேச்சுரல் ஃப்ளேவராக இருக்கபடியாக செம்மையாக இருக்கும். அந்த ரியல் ஃப்ரம்பாஸ் ராஸ்பெரியோட ஃப்ளேவர் இருக்குது. சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். இது இதை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா சுக்குனி என்ற ஒரு வெள்ளரிக்காட இனம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது சுக்குனி இல்லை. இதோட ஃபேமஸ் ஆனது வந்து இதோட தண்டு. இந்த தண்டை வந்து நீங்கள் பறித்து சீவி க்ளீன் பண்ணிவிட்டு ஜாமுகள் செய்யலாம். மற்றது கெத்தோக்கள் கேக்குகள் வந்து செய்யலாம். இதை வந்து ரூபாப்னு சொல்கிறது ஃப்ரான்ஸில். ஆங்கிலத்தில் வந்து சரியான மொழி தெரியாது. ஏன்னா இது ஃப்ரான்ஸில் வந்து நான் இதை தெரிஞ்சு கொண்டேன். நான் என்னுடைய நண்பர் ஒரு ஆள் வந்து இது அவர்கிட்ட வீட்டில் இதை வளர்த்து இதுலேருந்து ஜாம் செஞ்சு எனக்கு தருவார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய குசினில் வந்து இதை எங்களுடைய வீடுகளில் வந்து நாங்கள் கெத்தவும் செய்யணும்னு சொல்லலாம். நல்ல பெரிய இது ஒரு வர அந்த வெள்ளரிக்காடை இன மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இல்லை கொஞ்சம் சின்ன பெருசாக இருக்குது. அன்றாடம் இது வந்து ஒரு தண்டு தான் இதை யூஸ் பண்ணுறது. வந்து அடுத்தது வந்து பிளாக் கரண்ட்னு சொல்கிற ஒரு வகையான இதை வந்து கசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு எஃபெக்டாக இருக்கும் வாயில் வச்சோன்னா. இங்கே பாருங்கள் இது வந்து இப்படி தான் இருக்கும். காட்டுங்க இதை. இதுதான் இது வந்து குட்டி குட்டி காய் தான் பிளாக் கரண்டில் வந்து கூடுதலாக வந்து நல்ல ஃப்ளேவர் ஷூவிங்கம் ஃப்ளேவர் போடுவாங்க. மற்றது கேக்குகள் ஐஸ்கிரீம்கள் அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஜூஸ்களுக்கு நல்லாயிருக்கும். ஜூஸ்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். வேண்டாம் கொஞ்சம் போட்டாலே நீங்கள் நல்ல இதாக இருக்கும். பாருங்கள் இங்கே என்னென்னா வந்து அந்த நேச்சுரலான டேஸ்டல் வந்து அப்படியே இருக்குது. நல்லா டச் ஆகுது. நல்லா ஃபோர்ஸாக இருக்குது அதோட டேஸ்ட்டு. இப்படியே நீங்கள் பறிச்சும் சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். அங்கே பக்கத்தில் இருந்து ஒரு அக்கா பறித்து கொண்டிருக்காங்க. எக்கச்சக்கமாக பறித்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு பழக்கம் போல் இருக்குது. இருந்து அப்படியே பெரிய பெட்டியில் பறித்து கொண்டிருக்காங்க. பாருங்கள் அதோட ஃப்ளேவரால் அப்படியே கை முழுக்க சிவந்துட்டு நல்லாயிருக்கு. நல்ல இன்டென்சிவான ஃப்ளேவர். பறிக்க வந்தோமோ இல்லையோ ஆனால் பறித்ததை விட கூட சாப்பிட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரெட் கரண்ட். இது வந்து லேஸில் வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட இல்லாது. ஏன்டா கொஞ்சம் புளிக்கும். சரி கொஞ்சம் புளிக்கிறபடியால் வந்து இதை வந்து கூடுதலாக கேக்குகளுக்கு தான் பாய்ப்பாங்க. வேறு ஏதாவதோட ஆட் பண்ணி
செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கேன்னு சொல்லி. ஆனால் இது குறையத்தான் வச்சுருக்காங்க, என்ன வளர்கிறதும் கஷ்டம். ஆனால் செம்ம விட்டமின் இருக்குது இதில், இந்த பிளாக் ரெட் கரண்டில். அந்த புளிப்புத்தன்மை தான் இதோட சிறப்பு. என்ன சில பேருக்கு வந்து அந்த கேக்கில் வந்து அந்த புளிப்புத்தன்மை வேணும் தானே, இனிப்பு இல்லாமல் அந்த புளிப்புத்தன்மை நல்லா இருக்கும் வாயில் வைக்கிறதுக்காண்டி, அதனால செய்வாங்க. பாருங்க அப்படி இருக்காங்க. பட் அது இந்த சீசனில், அதாவது இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்குள்ளே வந்து நீங்கள் இங்கே வாரண்டா வந்து இதில் வந்து டேஸ்ட் பண்ணுங்கள், பறவைங்க, உங்களுக்கு விரும்பின விடயங்களை செஞ்சு கொள்ளுங்கள். 2 வாரத்தில், அதாவது ஆகஸ்ட்டில் வந்து சில காய்கறிகள் வந்து இருக்காது. ஆப்பிள் சீசன் இல்லை, ஆப்பிள் நார்மலாக வந்து வின்டர் அப்படி செப்டம்பருக்கு பிறகு தான் பறிச்சா நல்லாயிருக்கும். ரெண்டாலும் இங்கே பெரிய நெல்லா வந்து இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஆப்பிளாக இருக்கும். அப்படி கொத்து கொத்தாக கிடக்குது. ஐயா ஐயோ பார்க்க ஆசையாக இருக்குது. ஐயா நல்ல வெயிலண்டபடியால் தான் பழுத்திருக்கேன். அப்படி தானே பெருசாக இருக்குது, என்ன சிட்டியான பெருசு பாருங்கள். தொண்டை எடுத்து காட்டுறேன் கையில், இங்கே பாருங்கள் பழுக்கையில். ரெண்டாலும் இது இன்னும் பெருசாக வரும். மேலையெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. முடிஞ்சா எங்கே எஸ் விழுந்துட்டானா இது ஏர்லியாக விழுந்துட்டு ஏதோ ஒரு இது பறவை தட்டி விட்டுருக்கும் போல இருக்குது. நான் என்ன முழுக்க பழுக்கையில் பழுத்தெல்லாம் அங்கே சிவந்து போய் கிடக்கு பாருங்கள். அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் பறிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு தெரியலை. என்ன கூடுதலாக வந்து பறித்து சாப்பிட்டு அப்படியே போயிடுவாங்க. எங்களை மாதிரி வந்து, ஆனால் இந்த இப்படி பருவத்தில் பறித்து சாப்பிட்டாலும் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் கேக்குகளுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இதை. தத்தோ போமன்னு சொல்லி அதுக்கு யூஸ் பண்ணலாம். சரி நாங்கள் பறிக்கல. ஓகே இது அது கீழே கிடந்துச்சு. பெருசாக பார்த்தா நல்லா அது வேணாம். பெருசாக முழுக்க ஆப்பிள் தான். யா பழுத்தாக விழுந்துடும், ஒரு சும்மா ஆட்டத்திலே விழுந்துடும். காற்றடிச்சா சில இதில் ஆப்பிள் பறிக்கிறேன். இப்படி பறிச்சோன்னே வந்துட்டு கழுவை எல்லாமே இல்லை, நல்லா தட்டி போட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆஹா நல்லா இருக்குது, இனிப்பாக இருக்குது, அதில் லேசாக ஒரு புளிப்பு தன்மை இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த பிங்க் லேடி வெரைட்டி இருக்கல அதே மாதிரி இருக்குது. இந்த சில வந்து மாத்தன்மையாக இருக்குது. எனக்கு மாத்தன்மையாக இருந்தால் பிடிக்காது. நல்ல குறக்கோனா இல்லாட்டியும் கடித்தோன்னே நல்லா இதாக நல்லா இருக்கணும். அப்படி தான் பெரிய ஆப்பிள் இல்லை. 60 கிராம் பெருசாக. இன்றைக்கு லஞ்சுக்கு வெளியே போகலான்னு இருந்தோம், நல்லா லஞ்சு இங்கேயே பிடிச்சிட்டோம். அந்த சைஸை பார்க்கறது தான் ஆசையாக இருக்குண்ணே. எங்களோட கை சைஸே இருக்குது அப்படியே சரியான சைஸ். பூ செக்ஷன், ரோஸா பூக்கள் முழுக்க ரெட் கலர் ரோஸு, அங்கால பிங்க் கலர் ரோஸு. அப்போது ஒரு ரோஸ் ஒன்று பார்த்தோம், அங்கால இருக்கிற ஒரு ஒயிட் கலர் ரோஸ். ஸ்மெல் அண்டு அந்த மாதிரி ஸ்மெல் செம்ம. அந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் இப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு அந்த ரோஸுகள். இந்த ரோஸ்களும் பறித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரேட்டை பாருங்கள் போட்டிருக்காங்க. இதில் ரேட் வந்து 75 ஒரு பூவா 75 அவ்வளோ ரேட்டாக இருக்குது. ரெண்டாலும் இதில் அவ்வளோ வாசம் இல்லை, ரெண்டாலும் வெள்ளை தான் செம்ம வாசம். இப்போ அந்த பூக்களோட சீசன் கொஞ்சம் முடியுது தானே. அண்டாலும் இந்த ரோஸை வந்து இந்த நேரம் பூத்து கொண்டே இருக்கும். கூடுதலாக வந்து 3-4 தடவை வந்து இந்த சம்மருக்குள்ளேயே பூக்க தொடங்கிடும். இது நல்லா இருக்குது இந்த பூவனை. இதெல்லாம் இப்போ வச்சுருக்காங்க. ஸோ இப்படியான பக்கங்கள் வரும்போது கவனமாக இருங்க. என்னண்டா திரும்ப அடுத்த ஆக்களுக்கு விடணும் தானே. அப்படியே வாங்க நீங்கள். ஆஹா இதில் வந்து பாருங்கள் தேனி அப்படியே எடுத்துக்கொண்டு ஓடிட்டார். சின்ன டுலிப்ஸ் கார்டன் மாதிரி இருக்குண்ணே, நல்லா இருக்குது. இப்போ வந்து இந்த பூக்கள் சீசன் போல் இருக்குது. ஆப்போசிட் ரோட் கிராஸ் பண்ணோன்னா இன்னொரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில் வந்து தக்காளி இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் முழுக்க தக்காளி இருக்குது. பச்சை கலரில் இருக்குது, அங்கே பழுத்தது இருக்குமான்னு நினைக்கிறேன். என்ன கூடுதலாக வந்து தக்காளி பறிச்சிருப்பாங்க. நல்லா பாருங்கள் பச்சை கலரில் நல்ல கொத்து கொத்தாக ஷைனிங்காக இருக்குது. இந்த பக்கம் வந்து சூரியகாந்தி. சூரியகாந்தி நார்மலாக வந்து எண்ணெய் செய்கிறதுக்கு இங்கே யூஸ் பண்ணுவாங்க.
ரெண்டாலும் என்னத்துக்கு இப்படி சும்மா வச்சுருக்காங்க, ஒரு வேளை மகரந்த சேர்க்கைக்காக நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இது இருக்குன்னு சொல்லி. இங்கே ஒரு தேனி வந்து கிடக்குது, சாகையில். இந்த தேனியில் வந்து ரெஸ்ட் எடுக்கும் இப்படி. ஏன் என்னை களைச்சி போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கும். இப்படியான தேனியில் கண்டிங்கன்னா நசிச்சிடாதீங்க, அது சாகையில். ஒரு வேளை படுத்து நித்திர கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த தேனி சரியான உழைப்பாளி தானே. உழைப்பாளியே களைச்சி போய் தூங்கி கொண்டிருப்பாங்க. செக்ஷன் வந்து அதாவது அடுத்தது நாங்கள் மாட்டு பண்ணைக்கு போகிறோம். மாட்டு பண்ணைக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து எங்களுக்கு விருப்பமான ஒரு பழம், அதாவது தக்காளி. இங்கே வந்து 3 வகை தக்காளி இருக்குது. அதாவது லான்சியம்னு சொல்லுவோம், பழைய வகை தக்காளி ஒன்று இருக்குது. இது வந்து கேர்து பஃப்னு சொல்கிறது மாட்டுடைய இதயம் என்று நினைக்கிறேன். ஏனெண்டா அதோட சைஸை பார்த்து தான் அப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் பாருங்கள், அந்த டிசைனை பாருங்கள், அதோட சைஸை பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி. நாங்கள் உள்ளே போய் உங்கள்கிட்ட நேராக மரத்தில் இருக்கும்போது காட்டுறோம். பாருங்கள், இருதயம் மாதிரியே இருக்கா? மாட்டோட இருதயமா, நம்ம மனுஷன் இருதயம்னு நினச்சாங்க. ஏன்னா அதோட டிசைனும் அப்படித்தான் இருக்குது பாருங்கள், இவ்வளோ அழகான டிசைன். இதெல்லாம் பறிக்க வேண்டிய தக்காளிகள் இப்படி புதுசாக காய்ச்சி கொண்டே இருக்குது. இது வித்தியாசமாக உள்ளே வச்சுருக்காங்க. அது மாதிரி எந்த இது உள்ளே வந்து கொஞ்சம் பராமரிப்பு தேவை வேண்டியபடியால் நல்ல விலையும் போகும். இந்த தக்காளியெல்லாம் செம்ம ரேட்டு. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து கூட விரும்பி வாங்குவாங்க. இங்கே காணு. எஸ், ரெஸ்டாரண்ட்டில் வந்து கொஞ்சம் விரும்பி வாங்குறபடியால் வந்து இது ஸ்பெஷலாக பராமரிப்பாங்க. இது முழுக்க வந்து இந்த தக்காளிகள் தான். ஒன்று 1 கிலோ. ஓ, தேனி நினைக்கிறேன். வந்து போ, குழம்பிடுச்சு. சத்தம் போட தொடங்கிச்சு. தக்காளியோட சைஸில் பாருங்கப்பா. இப்படி பறித்து கொண்டே இருப்பாங்க. என்ன இந்த நேரம் பறிக்கணும், இல்லாட்டி பழுதாக போயிடும். அதெல்லாம் நல்ல விலைக்கு போகக்கூடிய தக்காளி. அடுத்த தக்காளி வந்து சின்ன தக்காளி இருக்குது. சின்ன தக்காளியும் போய் பார்ப்போமா, அப்படியே தொடர்ந்து இணைஞ்சு கொண்டுருங்க. அடுத்த சின்ன வகை தக்காளி டொமாட் செரிஸ் வகை தக்காளிகளை பார்க்க போகிறோம். இப்போ குட்டி குட்டியாக கொத்தாக இருக்குது, பார்க்குறதுக்கு அப்படி குளிர்ச்சியாக இருக்குது. அங்கே பழுத்து இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும். இதெல்லாம் பறித்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஆஹா, வாங்குறாங்க இல்லையே, சாப்பிட்றாப்புல. வாங்குற மாதிரி இல்லையே, சாப்பிட்றோம். இதுவும் ஒரு வகை இன்னும் தான், பட் ஆனால் கொஞ்சம் நீளமாக இருக்குது பாருங்கள், ஓவல் ஷேப்பில் இருக்குது. எஸ், இது வந்து இன்னொரு வகையான டொமேட்டோ. இது கூடுதலாக வந்து எங்கள்ட கரைகளுக்கு போடக்கூடிய டொமேட்டோஸ். ஆக பெருசும் இல்லை, ஆக சின்னதும் இல்லை, நடுத்தர வர்க்கமான டொமேட்டோஸும். இங்கே வாங்க, இங்கே நிறைய இருக்குது. கொலை பண்ணும் அப்படி பாருங்க. இதெல்லாம் பழுத்து கொண்டு இருக்குது. இல்லை, பழுத்துருக்கு. இங்கே கொஞ்சம் பூச்சியல் தொல்லையில் குறை போல் இருக்குது. நல்ல அழகாக வளமாக செழிப்பாக தரமாக வந்திருக்கு. தக்காளி பறித்து கொண்டிருக்காங்க அங்கால. செம்ம காய்ச்ச கொத்து மாதிரி. அவ்வளோ செழிப்பாக வளருது. நான் உரம் இல்லாமல் அப்படி போடுவாங்க போல இருக்குது. இப்போ வந்து ஸ்ட்ராபெரி சீசன் இல்லை என்றாலும் வந்து இங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ராபெரி சீசனுக்கு வந்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி மட்டும்தான் கூடுதலாக பறிக்கலாம். அதாவது பூக்கள் இருக்குது, நிறைய காய்கறிகள் இருக்காது. ஜூலை மாதம் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் இருக்கும். ரெண்டாலும் உங்களுக்கு ஸ்ட்ராபெரிஸ் வந்து கண்டிப்பாக காட்டணுன்றதுக்காக வேண்டி பாருங்கள், நல்ல ஒரு ஸ்ட்ராபெரி ஒன்று கிடச்சிருக்கு. சரியான ஸ்ட்ராபெரி என்ன செய்கிறது?
என்ன பிரச்சனைண்டா சில மருந்தடிச்சோன்னா தெரியும், அதாவது இயற்கையாக வளர்க்காம மருந்தடித்து விளைக்கும் போது அந்த சுவை வராது. பட் இதில் வந்து அந்த ரியல் அந்த ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் இருக்குது, நல்ல இன்டென்சிவான ஃப்ரூட்டோட ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நம்மளோட நண்பருக்கும் ஒரு ஸ்ட்ராபெரி ஒன்று பறித்து கொடுக்கணும். தேடுறோம். ஸ்ட்ராபெரியில் எந்த நேரம் காய்ச்சி கொண்டே இருக்கும். ஸ்ட்ராபெரி இந்த குட்டி குட்டியாக வந்து கொண்டே இருக்குது. ஸ்ட்ராபெரி சின்ன ஸ்ட்ராபெரி வந்து இங்கே விட மாட்டாங்க, டக்குன்னு பறிச்சிடுவாங்க. தேடி தேடி பிடிச்சி தேடி சீசன் முடியலை, ஸ்ட்ராபெரி காய்ச்சி கொண்டே இருக்கும். உறவுகளே வந்தீங்கண்டா இங்கே வந்து டேஸ்ட் பண்ண மறக்காதீங்க, டேஸ்ட் பண்ணி வாங்கணும் எல்லாம். ஓகே, அதை தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி வாங்க. நீங்கள் அதாவது பறிக்க விருப்பம் இல்லாட்டி நேராக வந்து கடையிலேயும் வாங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு ரேட்டெல்லாம் சொல்ல பாருங்கள். வந்து வெங்காயம் வந்து 2.20 கிலோ. இது வந்து இஷாலத் ஒரு சின்ன வெங்காயம் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரெண்டாலும் கொஞ்சம் விலகுனது 4 யூரோ கிட்டத்தட்ட. இங்கே கேரட் இருக்குது, வித்தியாசமான செரிஸ் இருக்குது, பீட்ரூட்டும் உள்ளே இருக்குமில்ல பீட்ரூட், ஆனால் நாங்கள் பறிக்கல, இருந்தாலும் இங்கே உள்ளே இருந்து தான் பறித்து வச்சுருக்காங்க. இங்கால ஒரு வகை கோஷத்துன்னு சொல்லி பெரிய நீள கோஷத்து இருக்குது. மற்றது இது பத்திசோன்னு சொல்கிறது ஒரு பூசணிக்காய் வகை தான், ஒரு பூசணிக்காய் வகை உண்டு. இது இப்படி இருக்குது. எஸ், வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாத்தன்மை கூட இங்கே பாருங்கள், இது ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ தான் பறிச்சிருக்காங்க போல இருக்குது. கூல். அக்கா நான் சொன்னமே அந்த ரூபாபான்னு சொல்லி இந்த தண்டு பறிச்சிட்டுருக்கான் அந்த 3.80 நினைக்கிறேன். அங்கே தான். எஸ், நாங்கள் வெஜிடபிள்ஸ், அதாவது மரக்கறி, காய்கறிகள், பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு பறிச்சுட்டு இப்போ ஃபார்ம் ஒன்று இருக்குது. அதாவது இங்கே மாடுகள் வளர்க்குறாங்க, கோழிகளும் இருக்குது. ஆனால் கோழிகள் பார்க்க இல்லாத மாடுகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படி அதையும் பார்த்துட்டு போவோமே. இதுதான் ஃபார்ம், அதாவது உள்ளே வந்து பால்கள், அதாவது மாட்டோட பால் கறக்கிற இடம். மேலே போய் பார்க்கலாம். விசிட்டும் இருக்குது, நீங்கள் ஏர்லியாக வந்து புக் பண்ணிங்கன்னா உள்ளே போய் அழகாக சுற்றி காட்டுவாங்க. இல்லை பால் வாசமாக இருக்குது. அம்பேவேல ஃபார்முக்கு போன ஒரு ஃபீல், அதாவது நுவரேலியா அந்த பக்கம் இருக்குது தானே, அந்த ஃபார்முக்கு போன மாதிரி ஃபீல் இருக்குது. எல்லாம் பால் அதை ட்ரீட்மெண்ட் செய்கிற மிஷின்ஸ் அதில் எப்படி இருக்காங்க பாரு. அந்த குழந்தை பிள்ளைகள் வேறு மாடு இல்லை போல, டைம் இல்லை. உறவுகளே, நாங்கள் வந்த டைமில் வந்து மாடுகள் இல்லை, இல்லாட்டி இதில் எல்லாத்துலேயும் மாடுகள் வச்சு பால் கறந்து கொண்டிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக இல்லாட்டி கொஞ்சம் ஈவினிங்காக வந்தீங்கன்னா பால் கறக்கிறத பார்க்கலாம். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஆனால் மாடுகள் அங்கால இருக்குது, மாடுகள் உங்களுக்கு காட்டிட்டு போகிறோம். என்னது, எஸ், வேலை ஆஃபர் இருக்கா, உள்ளே போகக்கூடாதுன்றபடியால் நான் மாடு கறக்கிற நேரம் மட்டும்தான் பார்க்கலாம். ஸோ அவங்கள தூரத்துலேருந்து காட்டுறேன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதானே, மாடுலாம் ரெஸ்ட் எடுக்குது. இவங்களே ஒரு கடையும் வச்சுருக்காங்க. முதல் பார்த்த வந்து மரக்கறிகள், ஆனால் இங்கே வந்து பால், அதாவது பால் பண்ணைக்கு பக்கத்துலேயே நிறைய இங்கே செய்கிற பொருட்கள், மற்றது கிட்ட செய்கிற பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. மற்றது பால் எல்லாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பால் எல்லாம் கிடைக்குமில்ல இங்கே. எஸ், எந்த பால் வாங்குற நீங்கள்? இது பால் நல்லா இருக்கும். எவ்வளோ இது? 1.85. 1.85 லிட்டரா? வாவ். இது மோர். ஆனால் பெஸ்டரைஸ் பண்ணாத இருக்கா? பெஸ்டரைஸ் தான், எல்லாம் பெஸ்டரைஸ் தான். ஓகே, இது மோர், இது சூப்பராக இருக்கும். இது இவங்களோட எஸ் மோர் வாங்கிக்கொள்ளும். என்ன பாலும் மண்டுவோம், மோரும் மண்டுவோம். அது பேக் இருக்கா? வாங்கிக்கலாம். இது நல்ல ஃப்ரெஷ்ஷான பால் இருக்குது, நல்லா இருக்குமா இங்கே பால்? இந்த பால் நல்லா இருக்கும். ஓகே, எவ்வளோ நாள் இருக்கும் ஒரு பால்? பின்னாடி போடுவேன், பின்னாடி 10-8 வரைக்கும் இருக்குது. 10-8 இப்போ நாங்கள் இப்போ 10 நாள் வரைக்கும் இருக்கும். அப்படியே 10 நாளைக்கு இருக்கும். ஓகே, 1.85. 2 இன்னொன்று எடுங்க. உங்களுக்கு வேணுமா? எனக்கு மோர் எடுத்துக்கேன். ஓகே, இப்போ எனக்கு ஒரு மோர் வேணுமா? குடிக்கிறதா? கொண்டு போகிறேன். எனக்கு மோர் வேணும், நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் மோர் வச்சுக்கோங்க. பால் எடுக்க போகிறீங்களா? பால் உங்களுக்கு எது பால்? 2 பாலா? 2 பால். பால் வாங்குறோம். இது நல்லா இருக்கும். இந்த ஃபம்புவாஸில் பண்ணது இது சூப்பராக இருக்கும். யோகேட்டுகள், யோகட்டில் மேங்கோ நல்லாயிருக்கும். ஃபம்புவாஸ், யோகேட்டுகள் எல்லாமே லோக்கல் ப்ராடக்ட், செம்மையாக இருக்கும். தயிர் இதெல்லாம் இங்கேயே நம்ம வாங்கிக்கலாம். இந்த நெய் காய்ச்சல் வாங்கி வந்து வாங்கலாம். ஓகே, பட்டர் நெய் காய்ச்சறதுக்கு வந்து அந்த என்னது எடுக்கிறது? பட்டர். பட்டர், உப்பு இல்லாத பட்டர்.
குளிர்றாங்க. உடனே கொண்டு போய் போடுங்க. நாங்கள் இப்போ வந்து பால் 2 வாங்கியிருக்கோம். ஓகே, மற்றது மரக்கறியெல்லாம் அங்கேயும் வேண்டலாம், வந்து இங்கேயும் வேண்டலாம் மரக்கறிகள். இங்கே வந்து சீசஸ் வர வச்சுருக்காங்க. செம்ம சீசஸ் எல்லாம் லோக்கல் ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். கிட்டடியிலே எல்லாம் வாங்குறது. இங்கே இவங்கட ஆடு. வாவ். சரியா உறவுகளே, இந்த காணொலியை நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இதுதான் வந்து அதாவது ஃபார்முக்கு போகிற வழி. இதுக்குள்ளே வந்து நல்ல பால் வகைகள், பால் உற்பத்திகள், நல்ல தரமான பால் உற்பத்திகள், ஃப்ரெஷ்ஷான பால்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் வாங்கியிருக்கிறோம், அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த காணொலியை வந்து நான் இதோட முடிச்சுக்கொள்ள போகிறேன். என்னுடைய காணொலியில் கண்டு வளர்னாலும் ஆதரவு தந்து அதுக்கு கருத்துக்கள் எல்லாம் போட்டு சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு வந்து மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலிக்கும் உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. டைம் கிடைச்சா வந்து இந்த ஃபார்மை வந்து விசிட் பண்ணுங்கள். செம்ம வர்த். ஆனால் சீசன் முடிகிறதுக்கு முன்னால் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அடுத்த காணொலியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிசு தமிழன். நன்றி, வணக்கம்.